பயணி ஆண்டவன் அவன் பேர சொல்லி பயமுறுத்துற. அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா? நேற்று 5000 ரூபாய் செலவச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கரதை இட்டா தங்கரதம் தெரியுமா அவனுக்கு? தெரியுமாடா? என்ன பிரயோஜனம்? என்னடா பிரயோஜனம்? நில்லடா. அடுத்து கெடுக்காம அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாம உள்ள தூய்மையோட இருக்கிறவன் ஒரு பைசாவுக்கு சூட வாங்கி கொடுத்தாலும் போதும், அந்த ஆண்டவன் ஓடி வந்து உதவி செய்வான். வடிவேலு, நல்லா நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. நீயும் நானும் ஒரே இடத்துலதான் மாசம் 6 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம 2 பேரும் ஒரே கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு அதிபதாக்கி வச்சிருக்கான். ஒண்ணு வெறும் 10,000 ரூபாய்க்கு என்கிட்ட கை நீட்டி கேட்க வச்சுட்டான். பாத்தியாடா? ஏன்டா நீயும் நானும் கடவுளை வணங்குற முறையில இருக்கிற வித்தியாசம் தாண்டா. அப்படின்னா என்ன போலீங்கயா? ஆமாடா, ஆமா. நீ மலையேறி போய் திருவிழா கொண்டாடி ஆண்டவனை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. உட்கார்ந்து